World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். முதல் ராசியான மேச ராசிக்கு முதல்ல சொல்றதுக்காக நம்ம தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் மகளிர் அணி செயலாளர், முதல் மாணவி மற்றும் பாத்தீங்கன்னா என்னோட ஆசிரியர் அப்படிங்கிற தனி பெருமையுடன் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி மேம் அவர்களை வரவேற்று மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பாத்தீங்க அப்படின்னம்னா வரவு பாதி செலவு பாதி அது மாதிரிதான் இருக்கும். முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நிறைய எஃபர்ட் போட்டீங்கன்னா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி சிக்கனத்தை கடைபிடிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத விரய செலவுகள் அதிகமாக காமிக்குது. அது சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். நன்றிங்க. தேங்க்யூ மேம். அடுத்தது இதே மேசராசிக்கு நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் துணை மகளிரணி செயலாளர் திருமதி நித்யபூர்ணி நித்யா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வெல்கம் பண்றேன். வணக்கம் மேம், நீங்க சொல்லுங்க மேசராசிக்கு எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். பராபவ வருஷத்தோடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருக்கு. இவங்களுடைய விரயங்கள் சுப விரயங்களா மாத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த விஷயம் எல்லாமே. உடல்நிலையில அக்கறையா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்றது மூலியமா ஃபுட் பாய்சன் ஆகும். அதனால ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பா போயிட்டு வரணும். இவங்க நான் இப்ப தொழில் தொடங்குறேன் இந்த மாதிரியான நிலைகள்ல இருந்தாங்க அப்படின்னா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நம்மளே வேலை செஞ்சு தொழில் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணலாமே ஒழிய எந்த விதத்திலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணக்கூடாது. குழந்தைகள் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை. நன்றி. சூப்பர் மேம், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அற்புதமா சொல்லிட்டீங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் உயர்நிலை முதுநிலை ஆசிரியர் மற்றும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் திரு எம்.ஏ. ஜெயருன் ஐயா அவர்களை வெல்கம் பண்றேன். வணக்கம் சார், நீங்க சொல்லுங்க மேசராசிக்கு எப்படி இருக்கு? வணக்கம் மேடம். அனைத்து மேசராசி நேயர்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல மேசராசி நேயர்கள் அவங்களுக்கு சாதகமா பாதகமானு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 65% சாதகம் தான். இப்ப புதுசா பாத்தீங்கன்னா தொழில் தொடங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழிலுக்கு 2 தொழில் அமைப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணும்போது அவங்க பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த தமிழ் புத்தாண்டு உருவாகும். அதே போல ரொம்ப நாளா நான் வீடு கட்டாமே இருக்கேன், எனக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கை கூட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அனைத்தும் சாத்தியமாவே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அடிக்கடிக்கு இந்த கும்பாபிஷேக வழிபாடு மட்டும் பண்ணாங்கன்னா போதும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புமே உருவாகும். அதே போல வேலை தேடும் இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு பெரிய பெரிய வேலைகள்லாம் அவங்களுக்கு கைகூடும். திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரங்கள்லாம் அமையும். அதே போல இவங்க இந்த ஒரு ஆண்டை தனக்கு சாதகமா மாத்திக்க அவங்க பயன்படுத்தக்கூடிய நிறம் பார்க்கும்போது மஞ்சள் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 3, 6, அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. நன்றிங்க மேடம்.